விழா இனிதே தொடங்குகிறது. கட்டிட கலைஞர்களாகிய நாங்கள் உன் புனிதமான திருவடியை சூழ்ந்து கூடியவர்களாய் ஒரு குடும்பத்தவராய் இணைந்து நாட்டின் மேம்பாட்டிற்கும் தனிப்பட்டவர்களின் நலத்திற்கும் செயல்பட்டு மேடையில் இருக்கும் பெரியவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுமாறு கேட்டு அனைவருக்கும் மாலை வணக்கம். அகில இந்திய கட்டுநர் சங்கம் திண்டுக்கல் மையத்தின் 37வது பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறேன். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி பதவியேற்கிற அன்னைக்கு பயங்கரமான மழை. இன்றைக்கி இதே மாதிரி பவுல் சார் பதவியேற்கிற அன்றைக்கி இன்றைக்கி மழையோடு தான் பதவியேற்கிறோம். சென்ற வருடம் நிறைய சாதனைகள் செஞ்சோம். அதே மாதிரி இந்த வருடம் பவுல் சாரும் நிறைய சாதனைகள் செய்வார் என்று உங்களுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள இன்ஜினியர் கே விஸ்வநாதன், நேஷனல் பிரசிடென்ட் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் ஐலாண்ட் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு எம் திருசங்கு, ட்ரஸ்டி அண்டு பாஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திரு கே வெங்கடேசன் சார் அவர்கள், ஸ்டேட் செக்ரட்டரி பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இன்ஜினியர் சுப்பிரமணி, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், திண்டுக்கல் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்ஜினியர் வி ஜெயக்குமார், சிட்டி பிளானர், டவுன் பிளானிங், திண்டுக்கல் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இன்று இன்ஸ்டலேஷன் கமிட்டி சேர்மன் இன்ஜினியர் பி ஜனகர் சார் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இன்ஸ்டலேஷன் கமிட்டி கோ சேர்மன் இன்ஜினியர் யு மீனாட்சி சுந்தரம் சார் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் எங்களது உடனடி முன்னாள் தலைவர் இன்ஜினியர் ஜி உதயகுமார் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். எம்சி மெம்பர் இன்ஜினியர் வி வீரமார்பன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். ஜிசி இன்ஜினியர் காதர் சார் மெம்பர் அவர்களை அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுக்கெல்லாம் இந்த சங்கம் உருவாகுவதற்கு முதற் காரணமாக இருந்த எங்களது பட்டய தலைவர், எங்களுக்கெல்லாம் முன்னோடி அவர்கள் இன்ஜினியர் தாண்டவ கிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்ஜினியர் சி இளங்கோ சார் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக கடந்த வருடம் எங்களுடன் பணியாற்றிய எங்களது டீம் இன்ஜினியர் மோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் மாரியப்பன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த வருடம் பொறுப்பேற்க உள்ள இன்ஜினியர் வி பிரேம்குமார் செக்ரட்டரி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்துள்ள இன்ஜினியர் ஜோசப், வைஸ் சேர்மன் பில்டர்ஸ் அசோசியேஷன் கோயம்புத்தூர் சென்ட்ரல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்ஜினியர் ஆனந்த் நெப்போலியன், கோ சேர்மன் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்ஜினியர் நந்தகுமார், டிடிசிபி கோ சேர்மன் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். எங்களது அன்பு அண்ணன் திரு ஜெகநாதன், பாஸ் தமிழ்நாடு புதுச்சேரி சேர்மன் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் எங்களது முன்னாள் தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் எங்களது குடும்பத்தார்கள் அனைவரையும் மற்றும் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள், மேலும் நிறைய பேர் இருக்கீங்க, ஒவ்வொரு பேராக சொல்ல டைம் ஆயிரும். அனைவரையும் முதற்கண் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இன்று பதவியேற்க உள்ள விழா நாயகன் எங்களது நண்பர்
பழகுவதற்கு இனிமையானவர், பாசக்காரர், பண்பாளர் இன்ஜினியர் எஸ் பால்ராஜ் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். லாஸ்ட் இயர் நாங்கள் எல்லாருமே ஒரே டீமாக தான், அவர் அப்போ செக்ரட்டரி, அப்புறம் இன்ஜினியர் மாரியப்பன் சார் அவர் ட்ரெஸரராக இருந்தார். தம்பி, இடம் வாங்குவதில் நீ காட்டிய முனைப்பும் அயராத உழைப்பும் நிச்சயம் கரகோஷத்துடன் பாராட்டப்படக்கூடிய விஷயம். இன்ஜினியர் கே விஸ்வநாதன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இன்று புதிதாக பதவியேற்கும் பவுல்ராஜ் அவர்கள் இந்த ஸ்ட்ராங்கான திண்டுக்கல் மையம், திண்டுக்கல் பூட்டுக்கு பேர் பெற்றதுங்க வாங்க. நீங்கள் மெம்பர்ஷிப் 200க்கு மேலே போயிடுச்சு. நீங்கள் 36 வருஷம் முடிஞ்சு 37வது வருஷத்தில் அதனுடைய தலைவராக பதவியேற்கிறதுக்கு பதவி பிரமாணம் செய்யறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குங்க. இனிய மாலை வணக்கம். அகில இந்திய கட்டுநர் சங்கம் திண்டுக்கல் மையத்தின் 2024-25 ஆண்டிற்கான புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள எஸ் பவுல்ராஜ் அவர்கள் பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை. இவர் 1976 ஆண்டு திண்டுக்கல்லில் பிறந்தவர். இவர் தந்தையார் ஆசிரியராக பணியாற்றியவர். இவருடைய பள்ளி படிப்பை தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலும், இளங்கலை பொறியியல் பி பட்டத்தை பிஎம் பல்கலைக்கழகத்திலும், முதுகலை படிப்பை எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் பெற்றுள்ளார்கள். அகில இந்திய கட்டுநர் சங்கத்தில் இவர் 2007 ஆண்டு முதல் உறுப்பினராகவும் 2010 முதல் பேட்ரான் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். 2013 முதல் 2020 வரை செயற்குழு உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார்கள். 2021-23 ஆண்டு வரை திண்டுக்கல் மையத்தின் பொருளாளராகவும் 23-24 ஆண்டிற்கான செயலாளராகவும் பதவி வகித்தவர். டிடிசிபி கமிட்டியின் மாநில கோ சேர்மனாக இருந்து வருகிறார். ரெஜிஸ்டர் இன்ஜினியர் கிரேட் 1ஆகவும், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராகவும், டிடிசிபி கன்சல்டண்டாகவும் பிராக்டிஸ் செய்து வருகிறார். அரசு பணிகளில் முதல் நிலை ஒப்பந்தக்காரராக பதிவு பெற்று பணிகளை செய்து வருகிறார். இவரது கட்டுமான நிறுவனமான SPD பில்டர்ஸ் மூலமாக ஏராளமான குடியிருப்புகள், வணிக வளாக கட்டிடங்கள் மற்றும் நகரின் மிகச்சிறந்த பல கட்டுமானங்களில் இவரது பங்கு முக்கியமானது. மேலும் நகரின் பெரும்பாலோர் அறிந்த மிகச்சிறந்த பொறியாளர் என்பதையும் இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் நிறுவனம் மூலமாக கட்டுமானத்துறையில் பயிற்சி மற்றும் நுணுக்கங்களில் தேர்ந்த பொறியியல் வல்லுநர்கள் உருவாகியுள்ளனர். இவருடைய துணைவியார் நேருஜி அரசு பள்ளியில் முதுகலை பட்டாதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகள். முதல் பெண் B.Arch படிப்பினையும், 2வது பெண் 8th ஸ்டாண்டர்டும் படித்து வருகின்றனர். அன்பு நண்பர் பொறியாளர் பவுல்ராஜ் அவர்கள் சிறந்த பொறியாளர் மட்டுமல்ல, பழகுவதற்கு அன்பானவர், மிகவும் எளிமையானவர். இவர் பதவி காலத்தில் மிகச்சிறப்பாக செயல்பட அகில இந்திய கட்டுநர் சங்கம் திண்டுக்கல் மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அகில இந்திய கட்டுநர் சங்கம் திண்டுக்கல் மையத்தின் 2024-25 ஆண்டிற்கான பதவியேற்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நம் மையத்தின் உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், முன்னாள் தலைவர்கள், MCGC உறுப்பினர்கள், மைய பொறுப்பாளர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் நம் மையத்தின் சார்பில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மையத்தின் பட்டய தலைவர் திரு M. தாண்டவகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் நம் மையத்தின் அழைப்பினை ஏற்று மிகுந்த வேலைப்பளுவுக்கிடையே வருகை புரிந்துள்ள அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் திரு K. விஸ்வநாதன் சார் அவர்களுக்கும்
அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு பி பழனிவேல் சார் அவர்களுக்கும், அகில இந்திய காப்பாளர் திரு எம்களுக்கும், மாநில செயலாளர் திரு கே வெங்கடேஸ்வரன் சார் அவர்களுக்கும் நம் மையத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மையத்தின் அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள திண்டுக்கல் மாநகராட்சியின் செயற்பொறியாளர் திரு ஜே சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும், நகரமைப்பு அதிகாரி திரு வி ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் நம் மையத்தின் சார்பில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் மையத்தின் விழாக்குழு தலைவர் வி ஜனகர் சார் அவர்களையும், விழாக்குழு துணைத் தலைவர் யு மீனாட்சி சுந்தரம் சார் அவர்களையும் நம் மையத்தின் சார்பில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம் மையத்தின் உறுப்பினர்கள், உறவினர்கள், என்னுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள என்னுடைய நண்பர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் என் நிறுவனத்தில் பணியாற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அகில இந்திய கட்டுநர் சங்கம் திண்டுக்கல் மையத்தின் 37வது ஆண்டு மையத் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நம் மையத்தின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடன் பதவியேற்ற மைய பொறுப்பாளர் வி பிரேம்குமார் செயலாளராக பொறுப்பேற்க உள்ளார் மற்றும் பொருளாளர் கே மோகன் அவர்களும் பதவியேற்க உள்ளார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று எம்சி உறுப்பினர், நம் திண்டுக்கலின் பீஸ்மாவாக கருதப்படுபவர், எந்நேரமும் நம்மளுடைய கட்டுநர் சங்கத்தையே நினைத்து கொண்டிருப்பார், தூங்கும் போதும் உறங்கும் போதும் நினைத்து கொண்டிருப்பார், பொறியாளர் முகமது அப்துல் காதர் சார் அவர்களுக்கும், ஜிசி உறுப்பினர் திரு வீரமார்பன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நம் திண்டுக்கல் மையமானது மாநில அளவில் சிறந்த மையமாக விளங்கி கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த மையத்தை இன்னும் சிறந்த மையமாக மாற்றுவது என்பது என்னுடைய முதல் உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்கிறேன். நம் மைய உறுப்பினர்களின் குறைகளை கேட்டறிய ஒரு குழு அமைக்கப்பட்டு 2 மாதத்துக்கு ஒரு முறை அந்த குறைகள் நிவர்த்தி பெறுவதற்கு ஒரு குழுக்கள் அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளேன். அந்த குழுக்கள் விரைந்து அமைக்கப்படும் என்பதை உங்கள் முன் உறுதியளிக்கின்றேன். நம் மைய உறுப்பினர்களுக்கு தொழில்நுட்ப கருத்தரங்கம் மாத கூட்டம் நடத்தப்படும் என்பதையும் உறுதியளிக்கின்றேன். நம் மையத்தின் உறுப்பினர்களை அகில இந்திய கூட்டங்களிலும் மாநில கூட்டங்களிலும் கலந்து கொள்ள செய்வது என்று உறுதி கூறுகிறேன். கண் சிகிச்சை முகாம், இரத்த தான முகாம் போன்ற பொதுநல சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நம் மையமானது வரும் ஆண்டுகளிலும் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சிறந்த மதிப்பெண்கள் பெறும் நம் மைய உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு நம் மையத்தின் சார்பில் வெகுமதிகள் வழங்கப்படும் இந்த ஆண்டு முதல். அதையும் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நம் மையத்தின் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். நம் மைய உறுப்பினர்கள் இணைந்து அயல்நாடு சுற்றுலா செல்வதற்கு நீண்ட காலமாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் அயல்நாடு சுற்றுலா ஏற்பாடு இந்த ஆண்டு செய்யப்படும் என்பதையும் உறுதி கூறுகிறேன். அதே போன்று நம்ம மையத்தில் ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப விழா நடைபெறும். இருந்தாலும் நிறையவுடைய ஆசைக்கு இணங்க குடும்ப உறுப்பினர்களுடைய சுற்றுலா ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று என்னுடன் பணியாற்றிய செயல் வீரர் அஞ்சானெஞ்சன் தர்மலிங்க சார் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் நல்ல ஒரு இடத்த வாங்கியிருந்தார். அந்த இடம் வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டார்னு எங்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு செயலில் ஈடுபட்டார்னா அதை யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு குணம் படைக்கு அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. அவருடைய விடாமுயற்சினாலும் மற்ற முன்னாள் தலைவர்கள் செயற்குழுப்பினுடைய ஒத்துழைப்போடு இந்த இடத்த நீண்டகால ஆசையை நம்ம மையத்துக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். அதே போன்று அவருடைய ஆசைப்படி அந்த இடத்தில் ஒரு கட்டிடத்தை கட்டி அனைவருக்கும் பயன்படும் வகையில் ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்துவேன், அதற்குரிய நடவடிக்கைகளை ஏற்படுத்துவேன் என்று இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்றேன். அதே போன்று எனக்கு ஆரம்ப காலத்தில் ஆசானாகவும் குருவாகவும் இருந்த ஏபிசி பாலிடெக்னிக் பிரின்சிபல் சார்
மணிவண்ணன் சார் அவர்களை நேரத்தில் நினைவு கூறுகிறேன். கேஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மோகன்ராஜ் சார் அவர்களையும் நினைவு கூறுகின்றேன். அவரிடம் கடந்த 12 ஆண்டுகளாக நான் பணியாற்றினேன். அவரிடமிருந்து அனைத்து தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொண்டு இன்று சிறந்ததாக விளங்கி கொண்டிருக்கிறேன். அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்பதை இந்த நிறுவனத்தில் நினைவு கூறுகின்றேன். அவர்கள் இருவரிடம் மட்டுமே நான் கடந்த 12 ஆண்டு காலமாக பணியாற்றினேன். வேறு எந்த பொறியாளரிடம் நான் பணியாற்றவில்லை. அவர்கள்தான் எனக்கு முழுதுமே இந்த தொழிலுக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியே சென்று கொண்டிருக்கிறேன். அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போன்று தான் இப்போவும் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தாலும் சரி, பிளான் பண்ணுறதாலும் சரி, மிக குறைவான கட்டணத்தில் அனைத்துமே செய்து கொண்டு ஒரு சர்வீஸாக செய்து கொண்டிருக்கின்றேன். இதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று என்னுடன் இருக்கும் நண்பர்கள் வீரமார்பன், உதயகுமார், பிரேம், ரூபன், தர்மலிங்கம், சரவணன், குமரன், அப்புறம் ரமேஷ், கேஆர்கே, ரஜினிகாந்த், இவர்கள் எல்லாமே ஒரு குரூப்பாக டீமாக இருக்கோம். அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் எனக்கு இது எல்லாமே நடக்குது. அதனால் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் எனக்கு என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் என் அழைப்பினை ஏற்று வந்திருந்த வர்த்தக நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய நாம் திண்டுக்கல் மையத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். நம்ம சென்டருக்கு ஒரு பெருமை என்னென்னா, இத்தனை வருஷம் கிடைக்காத ஒரு பெருமை இந்த பதவியேற்பு விழாவில் அகில இந்திய தலைவர், தமிழ்நாடு தலைவர், அகில இந்திய காப்பாளர், அகில இந்திய செயலாளர் 4 பேர் வந்திருக்கிறது இந்த வருஷத்தில் நம்ம சென்டருக்கு கிடைச்ச ஒரு பெருமை. அதனால் அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை அருகில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் பிஇ படித்தவர். பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் வென்றவர். 1985 எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடித்தவர். 1987 மிஸ்ஸஸ் விஸ்வநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை துவங்கி அதன் மேலாண்மை இயக்குநராக நடத்தி கொண்டிருக்கிறார். தற்போது அது ISO 9001:2015 சான்று பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது. 1988 பாயின் கோவை மையத்தின் உறுப்பினராக ஆயுட்கால உறுப்பினராக சேர்ந்து 2003-2005 வரை மையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டவர். 2011-12 மாநில தலைவராக சிறந்த முறையில் செயல்பட்டார். மேலும் 2012-13 தென்னிந்திய துணைத் தலைவராக திறம்பட செயல்பட்டார். அப்போது கோவை பிளாக் தண்டரில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோருடைய நடத்திய பயிற்சி முகாம் அனைவராலும் பாராட்டப்பட்டது. டாக்ஸேஷன் கமிட்டி தேசிய தலைவராக செயல்பட்டு 2013 முதல் 2018 வரை மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை முன் தயாரிப்பு கூட்டங்களில் பங்கேற்று நம்முடைய தமிழகத்துக்கு சிறப்பை சேர்த்தவர். இப்பொழுதும் நாம் சந்திக்கும் ஜிஎஸ்டி மற்றும் ஐடி போன்ற பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே தீர்வு கண்டவர். இப்பொழுதும் அதற்காக தீர்வு கண்டு எது கேட்டாலும் நம்மளுக்கு செயல்பட்டு கொடுப்பவர். சிறந்த செயல்பாட்டுகளை கமிட்டி சேர்மனை சிறந்த செயல்பாட்டிற்காக கமிட்டி சேர்மன் அகில இந்திய அளவில் பாய் பில்டர்ஸ் அசோசியேஷனில் விருது பெற்றவர். 2017-18 கோவை அருகிலுள்ள மை வில்லேஜ் என்ற இடத்தில் அகில இந்திய மேனேஜிங் கமிட்டி மற்றும் ஜெனரல் கவுன்சில் கூட்டத்தை நடத்தும் குழு தலைவராக இருந்து சிறப்பாக நடத்தி காட்டி அனைவராலும் இன்றும் பேசப்படுகிறது. மீண்டும் 2023-24 கோவையில் பிஎஸ்சி பன்னாட்டு கூட்ட அரங்கில் MCGC கூட்டத்தை தலைவராக முன்னின்று நடத்தி அனைவரும் வாழ்த்துக்களை பெற்றவர். அந்த ஆடிட்டோரியமே சிறப்பாக அமைச்சு கட்டி கொடுத்தவர் அவர் தான். ரொம்ப அருமையான ஒரு ஆடிட்டோரியத்தை அமைத்து கொடுத்தார். பல்வேறு உலக நாடுகளுக்கு பயணம் செய்தவர். சுற்றுச்சூழல் குறித்தும் கிரீன் பில்டிங் குறித்தும் ஆகிய அமெரிக்க நாடுகளில் கருத்தரங்கில் பங்கேற்றவர். என்ஜினியரிங் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் சீனியர் ப்ரொஃபஸர் என்ஜினியராக உறுப்பினராக இருக்கிறார். இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் மெம்பராக இருக்கிறார். இன்ஸ்டியூட் ஆஃப் வேலியர்ஸில் ஃபெல்லோ மெம்பராக இருக்கிறார். அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர்ஸில் மெம்பராக இருக்கிறார். PW பேனல் பிரைவேட் பிராக்டிசிங் என்ஜினியரிங் மெம்பராக இருக்கிறார். ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் மற்றும்
முன்னாள் உதவி ஆளுநர், மெம்பர், இந்தியன் ஆஃபீஸர்ஸ் கிளப், கோவை மாநகராட்சியின் பேரிட மேலாண்மை ஆலோசனை குழு உறுப்பினராக இருப்பவர் மனைவி சாந்தி விஸ்வநாதன் மற்றும் மகன் மற்றும் மகள் திருமணமானவர்கள். இத்தனைக்கு சொந்தக்காரர் கொங்குநாடு பெற்றெடுத்த புன்னகை மன்னன் நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் அகில இந்திய தேசிய தலைவர் என்ற முறையில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இன்று புதிதாக இந்த திண்டுக்கல் மையத்துக்கு தலைவராக பொறுப்பேற்றுள்ள மிஸ்டர் பால்ராஜ் மற்றும் சற்று நேரத்தில் அவருடைய டீமுக்கு அவர் பதவியை அமர்த்த போகிறார். அனைவருக்கும் அகில இந்திய தேசிய தலைவர் என்ற முறையில் என்னுடைய கிரீட்டிங்ஸ். எப்பவுமே என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருங்க திண்டுக்கல், அது சொல்லிடுறேனுங்க. மற்றும் மேடையை அலங்கரித்துள்ள ஸ்டேட் சேர்மன், ட்ரஸ்டி, ஸ்டேட் செக்ரட்டரி, ஃபவுண்டர் சேர்மன் மற்றும் அனைத்து சீனியர் மெம்பர்ஸ் மற்றும் அரங்கில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பில்டர்ஸ் அசோசியேஷன் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு சில நான் மெம்பர்ஸ் புதுசாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சங்கம் 1941 பிரிட்டிஷ் பிரிகேடியர்னால் பூனால் ஆரம்பித்து இன்றைக்கி 83 வருஷம் முடிஞ்சுதுங்க. இப்போ உங்கள் திண்டுக்கல் மையம் 1988 ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். 85ங்களா? ரொம்ப சந்தோஷங்க. இப்போது 36-37 வருஷம் முடிஞ்சு ஒரு நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கிறது. அதை பற்றி நம்ம முன்னாள் தலைவர் செக்ரட்டரி ரிப்போர்ட்டில் ரொம்ப எலாபரேட்டாக சொன்னார். அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸ், எஜுகேஷன் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸுக்கு பண்ணுறது நிறைய சொன்னார். அத்தனையும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலைங்க. அதே மாதிரி பாஸ்ட் சேர்மன் தர்மலிங்கம் சாரும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப பாராட்டுறேனுங்க. புது டீம், பவுல்ராஜ் டீம், அது எக்ஸீட் ஆகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேனுங்க. மெயினாக அவங்களாம் இடம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதில் பில்டிங் கட்ட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ட்ரஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் இது சொன்னீங்க, இதை பில்ட் எக்ஸ்போ நடத்துகிறேன்னு, பில்டு மேட்டெல்லாம் அது மாதிரி நிறைய பண்ணலாங்க. ஈவன் இங்கே கிரடாய் அல்லது வேறு அசோசியேஷன் இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து கூட ஒரு பெரிய லெவலில் பண்ணால், ஒன்று இமேஜ் பில்டிங்காக இருக்குது நம்ம திண்டுக்கல் சென்டருக்கு, ரெண்டாவது ஒரு ஃபண்ட் ரைசிங் இருக்குது. நம்ம அதை ட்ரஸ்ட் பில்டிங்கை கட்டிக்கலாங்க. அது ஒரு கருத்துங்க. அடுத்து சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் அளவாக சொல்லிடுறேங்க நியூஸ் சேர்மனுக்கு. நீங்கள் மெம்பர்ஷிப் ஐ திங்க் 200 கிராஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய கொண்டு வரலாங்க. அப்போ தான் நேஷ்னல் லெவலில் ஜிசி மெம்பர்ஷிப் கிடைக்கும். ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய சஜஷன், நல்ல குவாலிட்டி மெம்பர் முடிஞ்ச அளவு அப்படித்தான் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி மெம்பர், குவாலிஃபைடு மெம்பர், கோர் பில்டராக முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% 70% ட்ரேடிங்லேயே எடுங்க, பர்சன்டேஜ் அதிகமாக வச்சுங்க. அடுத்து ஒரு ஸ்க்ரீனிங் கமிட்டி மூலமாக எடுங்க. டைரெக்டாக ஜாயின் பண்ணுறாங்க, மெம்பர்ஷிப் ஸ்ட்ரென்த் அதிகமானவங்கிற எண்ணத்தில் சேர்த்தாம உங்கள் சீனியர்ஸ் நிறைய பார்த்து பேர் சொல்ல விரும்பலைங்க, நிறைய சீனியர்ஸ் முன்னாடி இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அவங்க மூலமாக ஒரு சின்ன கமிட்டி, ஒரு 5 பேர் கமிட்டி போட்டு அவங்க மூலமாக ஸ்க்ரீன் பண்ணி எடுங்க. எடுத்து அடுத்த நாளே போஸ்ட் கொடுக்க வேண்டாம். மேபி ஒரு 1 இயர் கழிச்சும் கூட அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நம்ம சென்டரில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. அதுபோல் நீங்கள் ஒரு மென்டர் உங்களுக்கு வச்சுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சீனியர் மென்டர் நம்ம நிறைய இருக்காங்க. அதில் தாண்டவ கிருஷ்ணன் சார் போல் இன்னும் 2-3 பேர் ஒரு கைடன்ஸ்க்கு ஒரு செய்கிறதுக்கு முன்னாடி கேட்டுங்க. நீங்களே இண்டிபெண்ட்டாக செய்கிறத விட ஒரு பெட்டராக இருக்குன்னு என்னுடைய கருத்துங்க. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஆஃபர்.
ஹெல்த் கேம்ப் நிறைய நடத்துறது சொன்னீங்க, அதை அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. உங்களுக்கு பாஸ்ட் சேர்மன் ஐ திங்க் 15-20 பேர் இருப்பான்னு நினைக்கிறேன். அத்தனை பேர் நல்லா கைட் பண்ணுவாங்க. இப்போ தர்மலிங்கம் சார் சின்ன வயசில் சேர்மனாக இருக்க எல்லோரும் விட்டு கொடுத்தாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அது ஒரு பெருமையாக இருக்குதுங்க, அவங்களுடைய மெக்னானிமிட்டி. அதை நீங்களும் பால்ராஜும் அதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் ஆல் இண்டியா லெவலில் நிறைய மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கிறனால எனக்கும் ஸ்டேட் சேர்மன் பழனிவேலுக்கு ஒரு சின்ன அன்ரிட்டன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இப்போ நேற்று ஒசூர் போயிருந்தோம். அங்கே 51வது சென்டர் இனாக்ரேட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ சென்டரில் அஃப்கோர்ஸ் அது ஒரு பெருமையான மேட்ரு தமிழ்நாட்டுக்கு. அது மாதிரி ஜம்மு காஷ்மீரில் போன மாதம் அனண்டாக் சிட்டியில் ஒரு புது சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் டைம். இன்னும் கூட அடுத்த மாதம் ஸ்ரீநகரில் ஒன்று ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அது ஆல் இண்டியா லெவலில் அதை நான் பார்த்துருக்குறேங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பழனிவேலு சார் 20-30 சென்டர் இன்ஸ்டலேஷன் போகிறாரு, எல்லா ப்ரோக்ராமும் போகிறாரு. என்னால் ஒரு சிலது முடிகிறதில்லை. நான் முடிஞ்சளவுக்கு நார்த்தில் ஸ்டார்டிங் ஃப்ரம் கல்கத்தாலேருந்து அசாம், மும்பை, திருவேண்டரம் பெரும்பாலும் கவர் பண்ணிட்டு இருக்கிறேனுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக சுற்ற முடிய மாட்டேங்குது என்னால். என்னுடைய இந்த கம்மிங் இயரில் ஒரு சில கோல் வச்சுருக்கிறேன். எல்லாம் நான் சொல்ல விரும்பலைங்க, 10-15 இருக்குது. ஏன்னா நான் மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க. மெயினாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தனி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துருக்குறேங்க. சிமெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஸ்டீலுக்கு சேர்த்து கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுதுங்க. மாதிரி அப்ஸ்கில்லிங் ஆஃப் லேபர் ஃபோர்ஸுங்க. இன்றைக்கி லேபர் ஃபோர்ஸ் கிடைக்கிறாங்க, பட் ஸ்கில்லாக இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு ஹைதராபாத்தில், பூனாலெல்லாம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபண்டு வருது, அதை நீங்கள் டேப் பண்ணலாங்க. அதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேனுங்க. அப்புறம் இன்றைக்கி ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க. அதுக்கு நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இப்போ டீமேஜ் மாதிரி நிறைய கம்பெனி வந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்களோட ஒரு டைஅப் வச்சு கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்க அவங்களெல்லாம். அதுக்கடுத்த லெவலில் இப்போ எல்என்டி இந்த அஜாக் மூலமாக 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் பில்டிங் ரொம்ப மாடர்னாக செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். அதுக்கு வேணுங்கிற சப்போர்ட் நான் சென்டர்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஃபைனலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் லேபர் ஃபோர்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்க விரும்பலை. ஆல்ரெடி மீட்டிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு நினைக்கிறேனுங்க. மழை வேறு வரும்போது தெரியுது. அதனால் நான் இந்த வாய்ப்பை கொடுத்த ஆர்கனைசர்ஸ் அத்தனை பேருக்கு ஒரு நன்றி அறிதலை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்து பால்ராஜ் அவர்கள் தனது சக ஆஃபீஸ் பேரர்களை அறிமுகப்படுத்துவார்கள். 2024-25ஆம் ஆண்டுக்கான செக்ரட்டரியாக வி பிரேம்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ட்ரெஸரர் கே மோகன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வைஸ் சேர்மன் திரு கே.வி. இளங்கோ சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஜாயிண்ட் செக்ரட்டரி எஸ்பி மாரியப்பன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஜாயிண்ட் செக்ரட்டரி எஸ்பி சந்திரகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். செயற்குழு உறுப்பினர்கள் எஸ் ஸ்டீபன், ஆர் சரவணன், ஆர்கிடெக்ட் எம் சரவணன், இன்ஜினியர் கே ஸ்ரீதர், இன்ஜினியர் எஸ் குமரன், திரு சி.எஸ். ராஜமோகன், இன்ஜினியர் எம்.ஜி. கணேசன், புதிதாக சேர இருக்கும் மைய உறுப்பினர்களை
நமது மாநில தலைவர் இன்ஜினியர் பி பழனிவேல் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். காதர் சார் பேரை கேட்டுட்டு கொடுங்க. ஆர்டர் நான் வாட்சர். அப்படியே வெங்கடாச்சலம் வந்தாச்சா? நெக்ஸ்ட் இன்ஜினியர் டி பிரவீன் குமார், கெட் ரெடி. இன்ஜினியர் ஜே மணிகண்டன், ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ தேர் மணிகண்டன்? இன்ஜினியர் டி ரஞ்சித், இல்லை முடிக்கலாம். இன்ஜினியர் டி ரஞ்சித். இன்ஜினியர் எஸ் லோகேஷ். Engineer S. Logesh. Engineer S. Logesh. Engineer B. Maharaj Kumar. Engineer R.M. KRK Kulandevel. KRK. Engineer P. Kumarvel. Engineer S. Prabhakaran. Engineer K. Mailsami, Engineer C. Arokya Martin, Engineer R. Malliswaran. All the names called are requested to be on the stage. கூப்பிட்ட அனைவரும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Paravel and Mr. Engineer S. Amalraj ரெண்டு பேரும் பேட்டர்ன் மெம்பர் ஆகிறாங்க. மிஸ்டர் எஸ் பாரவேல். நமது மாநில தலைவர் நமது மையத்திற்கு ஏற்கனவே மிக நெருங்கிய அறிமுகம் கொண்ட நபர்தான். இருந்தாலும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கான முறையான அறிமுக உரை. இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் அவர் ஒரு டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டி என்று சொல்லலாம். காரணம், 2 சிறப்பு தகுதிகளை கொண்ட ஒரே நபராக இருக்கிறார். ஒரு பொறியாளராகவும் சட்டப்படிப்பையும் படித்த ஒரு நபராக இன்றைய தினம் நமது மாநில தலைவர் இருக்கிறார் என்பது பெருமைக்குரிய விஷயம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் 1967 நவம்பர் 29 அன்று இந்த பூவிலையில் அவதரித்தவர். பாலா கன்சல்டன்ஸ் என்ற நிறுவனத்தை பாளையங்கோட்டையில் நடத்தி வந்து ஒரு கன்சல்டிங் சிவில் இன்ஜினியராகவும் லைசன்ஸ்டு சர்வேயர் கிரேட் 1 என்ற பொறுப்பிலும் மிகச்சிறந்த பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு செய்து கொண்டு வருகிறார். டிடிசிபி என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரே நபர் நமது ஸ்டேட் சேர்மன் பழனிவேல் அவர்கள்தான். அவருக்கு
2 புதல்வர்கள் அருமையாக தன்னுடைய தொழில் சார்ந்த படிப்பிலேயே அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறார். ஒருவர் பால வெங்கடேஷ் ஆர்கிடெக்ட், மற்றொருவர் எம்இ ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் பாலசுப்ரமணியன். ஒரு அருமையான குடும்பம், ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்லுவோம். இவரது குடும்பம் ஒரு பொறியியல் குடும்பமாக இருக்கிறது கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர் கடந்து வந்த கல்வி தகுதி என்று பார்த்தால் 1986 தன்னுடைய பட்டய படிப்பை சிவில் இன்ஜினியரிங்கில் துவக்கி இளநிலை மேலாண் படிப்பு பிபிஏ முடித்து டவுன் பிளானிங்கில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்து அடுத்து எம்பிஏக்கு போகிறார். மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முதுநிலை மேலாண் படிப்பை படித்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் 1 வருடம் பயிற்சியை முடித்து கடைசியாக 2021 முழுநேர பேச்சுலர் ஆஃப் லா சட்டப்படிப்பை முடிக்கிறார். அநேகமாக 86 இருந்து 2011 வரை படித்து கொண்டே இருந்திருக்கிறார். பணி செய்தும் படித்து கொண்டும் அப்பொழுதும் இரட்டை பணியை செய்து கொண்டிருப்பார் என்பதை நாம் கண்டு மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவருடைய பணிநிலை குறித்து தகவல்கள் என்று சொல்லும் பொழுது லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேயர் கிரேட் 1 திருநெல்வேலியிலும், திருநெல்வேலி லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி உள்ளூர் திட்ட குழுமம் என்று சொல்லுகிறோமே அதில் சிறப்பு அழைப்பாளராகவும், அதற்கு அடுத்ததாக இந்தியன் கான்கிரீட் இன்ஸ்டிடியூட்டில் ஆயுட்கால மெம்பராகவும், இந்தியன் சொசைட்டி ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் கல்வியில் இருக்கிறார் போல இருக்கு, ISTE என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்பில் ஆயுட்கால உறுப்பினராகவும் இருக்கிறார். அசோசியேஷன் ஆஃப் கன்சல்டிங் சிவில் இன்ஜினியர் அதிலும் ஆயுட்கால உறுப்பினராக இருக்கிறார். பேனல் ஆஃப் பிரைவேட் பிராக்டிசிங் இன்ஜினியர்ஸ் அதில் தன்னுடைய பங்களிப்பை செய்து வருகிறார். கடந்து வந்த பொறுப்புகள் என்று வரும்பொழுது பாஸ் பிரசிடென்ட் லைசன்ஸ் சர்வேயர் அசோசியேஷன் திருநெல்வேலி மாவட்டம், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா திருநெல்வேலி மையத்தினுடைய 2010 ஆண்டிற்கான தலைவர் பொறுப்பு, ஸ்டேட் சேர்மன் டிடிசிபி கமிட்டி, இப்பொழுது பாய் ஸ்டேட் சேர்மன். மீண்டும் உங்களை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள். இன்று அகில இந்திய தலைவரே நம்ம திண்டுக்கல் மையத்தின் தலைவரை பொறுப்பில் அமர்த்தியிருக்கார் என்றால் மிகப்பெரிய பெருமை. நம்மளுக்கு இந்த ஒரு தமிழர் ஒரு அகில இந்திய பொறுப்பில் வருது ரொம்ப நாள் ஆச்சு. அதில் சரியான இடத்துல இருக்கக்கூடிய விஸ்வநாதன் சார், அவர் ஸ்டேட் சேர்மனாக இருக்கும்போது நான் திருநெல்வேலி சென்ட்ரல் சேர்மேனு. அதுக்கப்புறம் அவர் தான் எனக்கு டிடிசிபி கமிட்டி சேர்மனாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டேட் சேர்மனாக இருக்கேன், அவர் நேஷ்னல் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அது ஒரு கோயின்சைடு வரணும். அது வந்துட்டு அவருக்கு முதலில் உங்களுடைய கரங்களால் அவருக்கு பதவி பிரமாணம் ஏற்றி வைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சங்கத்தின் அகில இந்திய கட்டுமான சங்கத்தின் தூண் என்று அழைக்கப்படும் திருசங்க அவர்களை வருக என்று அவர்களை வணங்குகின்றேன். மேலும் என்னுடைய தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார்களுடைய செயலாளர் வெங்கடேசனில் வந்திருக்காங்க. அவர் ரயில்வே கான்ட்ராக்டர், பெரிய வேலைகள் எடுத்து செஞ்சிட்ருக்காங்க. பழனி, காரைக்குடி எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய பயங்கர பிஸியான ஆள். இருந்தாலும் சங்கத்துக்கு ஒரு 50% வேலையை இந்த வேலையாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இங்கு வந்திருக்கின்ற கார்ப்பரேஷன் இஇ மற்றும் சிட்டி பிளான் அவர்களையும் வருக. ஏன்னா நிறைய நம்மளுக்கும் கார்ப்பரேஷனுக்கு நிறைய தொடர்பு உண்டு. நம்மளும் அவங்களும் ஒரு நல்ல ரிலேஷனில் இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். அது நிறைய இடத்துல பேரை போட்டுருவோம், ஆனால் வரமாட்டாங்க. வந்ததுக்கு மிகவும் நன்றி சார், வந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த விழா கமிட்டி இன்ஸ்டலேஷன் கமிட்டி சேர்மன் எங்கள் மூத்த அண்ணன் ஜெயகர் அவர்களையும் எனது அருமை நண்பர் மீனா சுந்தர் அவர்களையும் வருகின்ற வரவேற்கின்றேன். மேடையில் வீட்டிருக்கின்ற முன்னாள் தலைவர் பேரப்புறம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்டேட் சேர்மன் என்ற முறையில் ஏம்னா ஒரு சங்கம் நல்லா இருக்கணும்னா முன்னாள் தலைவர்கள் எல்லாரும் அந்த சங்கத்தில் அதே மோட்டிவோடு இருக்கணும். அது வேறு எந்த சங்கத்தையும் பார்த்ததை விட நான் திண்டுக்கல் சங்கத்தில் ரொம்ப பார்க்க எல்லாரும்
இதுக்கு முன்னால் ஒரு பில்டு எக்ஸ்போக்கு வந்தேன். அப்பவும் அந்த 17 பேர் வந்துடுவாங்க, ஒருத்தர் கூட மிஸ் கிடையாது. 17 பேர் வந்து கரெக்டாக நம்பர் போட்டு கொடுத்துடலாம். அப்படி ஒரு ஆக்கம்பிக்க ஒரு சென்டரை இப்போ தான் பார்க்கேன். அதற்கு உங்கள் சென்டர் எல்லா தலைவர்களையும் நான் வணங்கிக்கிட்டேன் சார். முன்னாள் தலைவரை பூரா பில்டர் அசோசியேஷன் தமிழ்நாடு தலைவர் என்ற முறையிலும் எங்களோட நிர்வாகிகள் சார்பாக உங்களை நாங்கள் வணங்குகின்றோம். வேறு வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா தாண்டவங்கிருஷ்ணன் சார் எங்கள் பிரியாணி போட்டு இன்னும் ஞாபகம் இருக்குது, சுட சுட பிரியாணி போட்டு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ அவர் கூட நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து டெல்லிக்கு ஒரு தடவை போயிருக்கேன் சாரோட. எல்லா பொருளையும் கொண்டு வந்துடுவாங்க. இங்கேருந்து டெல்லிக்கு போனோம்னா ட்ரெயினில் அவர் கூட போயாச்சும் சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது, எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு முருகேசன் சார், ரவிச்சந்திரன் சார், இளங்கோ சார், எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகம் கேட்கணுன்னா எந்த நைட்னாலும் கூப்பிட்றாங்க. பிரேம்குமார் அண்ணன் 10 மணிக்குனாலும் பழனியே என்ன ஒரு சந்தேகம்பாங்க, உடனே சொல்லிடுவோம். அவருக்கு அது ஒரு அந்த ரீதியில் ரொம்ப நட்பு. எப்போ வந்தாலும் பிரேம்குமார் சார், பூபேஷ் கேட்க வேண்டாம், எங்களுக்கு அன்பு நண்பர். மணிவண்ணன் சார் அறிமுகப்படுத்தினாங்க. குழந்தைராய் சார் அன்னைக்கு நம்ம ஒரு மீட்டிங்கில் பார்த்தோம். ரவிச்சந்திரன் சார், அப்துல் காதர் அவர் சொன்ன மாதிரி அவருக்கு பாய் தான் உயிர் மூச்சு. அவர்கிட்ட எந்த விஷயம் திண்டுக்கல்ல கேட்கனாலும் எல்லாத்துக்கும் ஒரு கோஆர்டினேட்டர் அப்துல் காதிர் தானா. பாலச்சந்திரன் சார், வெள்ளைச்சாமி சார், வீரமர்மன் கேட்கவே வேண்டாம். இந்த பேர் எனக்கு ரொம்ப நாளாக மனசில் பதியாது. திரும்ப 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 வீரமன் ஏன்னா அவருடைய ஃபேஸ் ஞாபகம் இருக்கும், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர், எனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல நண்பர். மூத்த ஜெயகரன் அண்ணன் பல ஆண்டுக்கு முன்னால் வந்திருக்க வேண்டியவங்க, அதுக்கப்புறம் வந்திருக்கீங்க. உங்களுடைய மனசு தான் காரணம். மீனா சுந்தரம் சார் கேட்க வேண்டாம். மீனா சுந்தரம் சார் இருக்கும்போது நான் திண்டுக்கலுக்கு ஒரு செமினார் எடுக்க வந்திருக்கேன். அண்ணன் தமிழில் ஒரு செமினார் எடுத்திருக்கேன். உதயகுமார் சன் ஒரு பெரிய மாவீரர் தான், நல்லா இது பண்ணுவாங்க. என்ன சார் கடைசியில் தர்மலிங்கத்தை விட்டேன்னு கேட்காதீங்க, 2வது வாரம். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு எங்கே யாரை பாராட்டலாம்னு சொல்லி ஒரு நம்ம தமிழ் பாரம்பரியம் சொல்லுது. குருவை எங்கே பாராட்டணும்? எல்லா இடத்துலையும் பாராட்டலாம் குருவை. அவர் இருக்கும்போது பாராட்டலாம், இல்லாத போது பாராட்டலாம், எங்கேனாலும் குருவை பாராட்டலாம், 3 நாளையும் பாராட்டலாம். பவுல்ராஜ் சார் ஃபஸ்ட்டு பாராட்டுது வந்து அவர் குருநாதரை பாராட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அவர் குருநாதர் ஏன்னா ஒரே இடத்துல ஒரு 15 வருஷம் இருக்கிறது வந்து ஒரு சாமானிய காரியம் இல்லை. அவருடைய குருநாதர் அப்படி இருந்திருக்கணும், அவர் அப்படி இருந்திருக்கணும். அதற்கு குருநாதருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்கள் எங்கே பாராட்டணும்? அவர் இல்லாத இடத்துல பாராட்டணும், அவங்க முன்னால் பாராட்டக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் அவர் குருநாதர் பாராட்டி இங்கே உள்ளவங்கெல்லாம் அவர் எப்பவும் பார்க்கணும், எப்பவும் மனசுகளை பாராட்டிக்கூடாது. மகன்களை எப்போ பாராட்டணும்? வாரிசுகளை மனசுக்குள்ளே தான் பாராட்டணும். என் பையன் அப்படி இப்படி சொல்லவே கூடாது. அதே மாதிரி தன்னை தானே பாராட்டின ஒருத்தர் தற்கொலைக்கு சமம். பால்ராஜ் சார் அவரை பற்றி ஒரு பிட்டு கூட சொல்லலை. அப்படி ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு, நன்றி. மனைவி எங்கே பாராட்டணும்? பஞ்சேனியில் மட்டும்தான் பாராட்டணும், வேறு எங்கேயும் பாராட்டக்கூடாது. இது 4 இது. அதில் எனக்கு இந்த குருநாதரை பாராட்டினது நண்பர்கள் அவர் சொன்னவே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஆக்கமித்து தலைவர் அவருக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நாங்கள் வந்து இடத்த வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். எதுக்கு கொடுத்துருக்கோம்னா அந்த இடத்துக்கு பிளான் வாங்குறது கஷ்டமான ஏரியா, ஹாக்கா ஏரியா உங்களுக்கு தெரியும். டிடிசிபியில் நீங்கள் ஒரு வலுவான நிலையில் இருக்கீங்க. ஹாக்கா ஏரியாவில் அப்புள் வாங்குறதுக்கு 6 மாதம் ஆகும். அப்புறம் நீங்கள் எப்படி கட்டுவீங்க? அதனால் இன்னும் ஸ்பீடாக கண்டிப்பாக அடுத்த இன்சுலேஷனில் அதை ஆரம்பித்து கெட்டுத பொறுப்பாவது உங்கள்கிட்ட வந்திருக்கணும்னு என்னுடைய ஒரு ஆவா. 2, அந்த பில்டிங்கை எக்காரத்தை கூட்டி கமர்ஷியலுக்கு மாற்றக்கூடாது சார். இப்போ பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கு ஒரு பில்டிங் கட்டினோம்னா நிறைய இடத்துல நம்ம போய் அதை கட்டிடுறாங்க. கட்டி முடிச்ச பிறகு கமர்ஷியலாக மாற்றிடுறோம். நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ணிக்கூடும், மற்ற நாள் கமர்ஷியல். நம்ம யூஸ் பண்ண அந்த பில்டிங் இருந்தால் தான் சார் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நீங்கள் டெக்னிக்கல் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிங்கன்னா பில்டர்ஸ் அசோசியேஷன் அதற்கு முழு ஒத்துழைப்பு, இந்த ஒரு வருஷத்துக்கு உள்ள ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு சென்டர்லேருந்து ட்ரைனிங் மற்றது கொடுக்க அப்படிப்பட்ட ஒரு
அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இது இருக்கும். உங்களை பார்த்தோன்னே எனக்கு செல்வ மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. செல்வ மனநிலைங்க அது ஒரு விவரிக்க முடியாதது. செல்வ மனநிலை இருந்தால் தான் அந்த இடம் வாங்க முடியும், கட்ட முடியும். அதில் இன்ஸ்டியூட் கட்டணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு ரொம்ப உங்களுக்கு மிகவும் வாழ்த்துக்கள். இதில் பதவியேற்று அமர்ந்துள்ள பவுல்ராஜ் மற்றும் பிரேம்குமார், மோகன், இளங்கோ, மாரியப்பன், சந்திரகுமார் எல்லாத்திற்கும் தமிழ்நாடு அகில இந்திய கட்டுமான தமிழ்நாடு நிர்வாக குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பணி இந்த ஒரு வருடம் சிறப்பாக அமைய முழு ஒத்துழைப்பும் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு இருக்கும் என்று இதில் உறுதி கூறுகிறோம். அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் நீங்கள் சின்ன ஒத்துழைப்பு தான். சொன்ன ஃபோன் எடுத்து இருக்க வேலையை சொன்னால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியோருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு ஏற்கனவே நேரம் ஆகிட்டு 8 மணிக்கே முடிக்கணும். இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னுடைய பேச்சு என்ன பேசணுன்னா நிறைய பேசலாம். இப்பொழுது பதவியேற்றிருக்கின்ற பவுல்ராஜ் அவர்களின் குடும்பத்திற்கும் மற்றும் தர்மலிங்க சார் இடம் வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். அதை வாங்கி கொடுத்துருக்கீங்க. போன தடவை நான் இந்த பில்ட் எக்ஸ்போ வரும்போதே நினச்சேன், பில்ட் எக்ஸ்போ ஒரு தீர்க்கமாக அழகாக பிளான் பண்ணி அழகாக நடந்துச்சு. அதிலே உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதற்கு உங்களையும் இந்த ஒரு வருஷம் உங்கள் ஒரு ரிப்போர்ட்டை படிக்கும்போது நல்லா செயல்பட்டிருக்கீங்க. உங்களையும் வாழ்த்தி, இந்த மேடையில் அனுமதியிருக்க அனைத்து நண்பர்களையும் வாழ்த்தி, இந்த முன்னாள் தலைவர் ஜெகநாதன் வந்திருக்காங்க, அங்கே அன்பின் நண்பர் வந்திருக்காங்க, கோவையிலேருந்து வந்திருக்காங்க, நந்தகுமார் வந்திருக்காங்க, மற்றும் பிற சங்க மையத்திலிருந்து இருக்கும் அனைத்து உறுப்பினருக்கும் நன்றி கூறி மீண்டும் அவர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. குடும்ப விழா கதாநாயகன் குழந்தைராஜ் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க மேன் ஆஃப் ஆக்ஷன், எப்பொழுதும் துருன்னு இருப்பார் அவர். எப்போ அவர்கிட்ட போனாலே ஒரு எனர்ஜி வந்துடும். திருசங்க அவர்கள். அகில இந்திய கட்டுமான சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் எங்கள் மதிப்புக்குரிய ஐயா விஸ்வநாதன் அவருடைய தலைமையில் பதவியேற்று அமர்ந்திருக்கின்ற திண்டுக்கல் மையத்துடைய தலைவர் அண்ணன் பவுல்ராஜ் உள்ளிட்ட புதிய அணிக்கும் சென்ற ஆண்டு சிறப்பாக பணியாற்றி அவருடைய அறிக்கையிலே அவர் சொல்லியிருந்தாலும் கூட ஓராண்டு காலம் அவர் பதவியேற்பு விழாவிலிருந்து கொடைக்கானலில் நடத்திய விழா வரை நானும் கலந்து கொண்டு அவருடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அருகில் இருந்து பார்த்த காரணத்தினால் மையத்துடைய உடனடி முன்னாள் தலைவர் ஆற்றல் மிகு செயல் வீரர் தர்மலிங்கம் அவர்களுடைய அணிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலிக்கு சென்றால் அல்வா சாப்பிட வேண்டும், திண்டுக்கலுக்கு வந்தால் பிரியாணி சாப்பிட வேண்டும். நேரம் அதிகமாகிவிட்டது. நீங்களும் செல்ல வேண்டும், நாங்களும் செல்ல வேண்டும். மழையின் காரணமாக சிறிது ஆரம்பிக்க நேரமானாலும் எங்களுடைய மாநில தலைவர் மிக சிறப்பாக அனைத்து முன்னாள் தலைவர்களையும் இங்கே அழைத்திருக்கின்றார். நானும் அதையே சொல்லாமல் இந்த விழாவினுடைய கமிட்டி தலைவர் என்னுடைய குடும்பத்தில் மூத்த அண்ணன்
ஜனகர் அவர்களுக்கும் துணைக்குழு தலைவர் அண்ணன் மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து எந்த ஒரு கூட்டம் நடைபெற்றாலும் அதிலே யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று முடிவு பண்ணி நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்காமல் நீங்கள் வர வேண்டும் என்று எங்களை அழைப்பவர். நீங்கள் பீஷ்மா என்று அழைத்தீர்கள். நாங்கள் திண்டுக்கல் மையத்துடைய எங்களுடைய ஆற்றல் மிகு நண்பர் அண்ணன் காதர் உள்ளிட்ட மையத்துடைய முன்னாள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இங்கே பேசியவர்கள் எல்லோரும் பவுல்ராஜ் அவர்களுக்கு வாங்கிய இடத்தில் கட்டடம் கட்ட வேண்டும் என்று மிகப்பெரிய அவரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்து, அந்த பொறுப்பு ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டும் என்று அவர் ஓராண்டு தலைவராக இந்த மையத்தில் அந்த கட்டிடத்தை முடிக்க வேண்டும் என்றும், அதற்கு நம்முடைய மாநில தலைவர் அதற்கு அப்ரூவல் வாங்குவதற்கே 6 மாதம் ஆகும் என்று அவரும் பேசி, நான் என்னுடைய பாணியிலே சொன்னால் நிறைய கட்டிடம் அப்ரூவல் ஆகாமல் இருக்கிறது, அப்ரூவலை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், நம்முடைய நகராட்சி நிர்வாக இயக்குனர் தான் வந்திருக்கின்றார். அண்ணன் ஜெயக்குமார் அவர்களும் நானும் சற்றேறக்குறைய 30 ஆண்டு காலம் திருச்சியில் என்னோடு இருப்பவர். எனவே நாம் பின்னாடி பார்த்து கொள்ளலாம். முதலில் பூஜையை போட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். காரணம், பல்ராஜ் சார் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், மிக குறைவான கட்டணத்திலே அதிகமானவர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர் என்று சொன்னார். எனக்கு நன்றாக தெரியும், அண்ணன் வீரமார்பன் தலைவராக இருக்கும்பொழுது ஒரு பொருளாளராக இருந்தார். அப்பொழுது நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது டைரிக்கு முதலில் நாங்கள் திண்டுக்கல் மையத்திற்கு தான் வந்து மாநில கட்டிடத்தை வாங்குவதற்கு நிதியை திரட்டினோம். அந்த நிதி இன்றைக்கு மாநில அளவில் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய கட்டிடத்தை வாங்கியிருக்கின்றோம். அதற்கும் திண்டுக்கல் மையம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்தார்கள் என்பதை நாங்கள் என்றைக்கும் மறந்ததில்லை. எனவே அண்ணன் பவுல்ராஜ் அவர்கள் புதிய கட்டிடத்தை கட்டுவார். அயல் நாட்டிற்கு வேறு அழைத்து செல்வதாக கூறியிருக்கிறார். முதலிலே சொன்னது போல இன்றைக்கு வந்து எங்களை எல்லோரையும் சேர்த்து மேடைக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கின்ற, ஏனென்றால் அவருடைய உறவினர்களும் அவருக்கு பொறியாளர்களும் அவரிடத்தில் பணியாற்றவர்களும் வந்திருப்பார்கள், சங்க உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு வந்த அனைவரையும் நீங்கள் அயல்நாட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கோரிக்கை வைத்து, அகில இந்திய கட்டுநர் சங்கம் என்று சொன்னால் மற்ற சங்கங்களை விட மேலோங்கிய சங்கம் என்று சொல்வதை விட கட்டுக்கோப்பான சங்கம் என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு எதிரிலே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் ஜெகநாதன் அவர்கள். காரணம், பக்கத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளுக்கு தன்னுடைய பெயர்களே இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த அழைப்பை ஏற்று சங்கத்தை கையாட்டுகிறார்களோ அவர்களை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. அடுத்த சுற்றில் திண்டுக்கல் மையத்திலிருந்து மாநில தலைவர் வருவார் என்ற உறுதியோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூபேஷ் குரு அவர்களே. இனிய மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்கள். அகில இந்திய கட்டண வல்லுநர் சங்கத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் அடங்கிய மாநிலங்களின் அடங்கியுள்ள திண்டுக்கல் மையத்தினுடைய 37வது ஆண்டு பதவியேற்பு நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அகில இந்திய தலைவர் திரு என்ஜினியர் கே விஸ்வநாதன் அவர்களே, இந்த விழாவை முன்னிலை வகித்து நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் நம்முடைய மாநிலங்களின் தலைவர் திரு என்ஜினியர் பி பழனிவேல் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் அண்ணன் திரிசங்க அவர்களே, கடந்த வருடம் மிக சிறப்பாக தன்னுடைய
பணியை எந்த அளவிற்கு ஒரு மையத்திற்கு தன்னால் பணியாற்ற முடியுமோ அதை திறம்பட செய்து அந்த மையத்தை மேலும் உயரத்தில் நிற்க வைத்த திரு தர்மலிங்கம் அவர்களுக்கும் இன்று புதிதாக பதவியேற்று அடுத்த வருடம் நடக்கும் இந்த வருடம் நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை இங்கே அறிவித்து இன்னும் மேலும் இந்த திண்டுக்கல் மையத்தை உயர்த்தி காட்டுவேன் என்று சூளுரை உரைத்துள்ள திரு பவுல்ராஜ் அவர்களுக்கும் இந்த திண்டுக்கல் மையத்தில் முன்னோடிகளாக இருக்கும் இந்த விழாவின் நாயகர் திரு விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் விழா தலைவர் திரு ஜவஹர் அவர்களுக்கும் எனக்கு திண்டுக்கல்லில் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்தாலே எடுத்த உடனே காதர்பாய் ஞாபகம் மட்டும்தான் வரும். டக்குன்னு அவர் தான் ஃபோன் அடிப்பேன். எந்த விவகாரம் எந்த வேலை எதுக்காக கேட்கறனாலும் திண்டுக்கல் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவேன் நான். ஸோ அன்பு நண்பர் திரு காதர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கும் அனைத்து முன்னோடிகள் உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, திண்டுக்கல் மையம் மிக சிறப்பாக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இத்தனை வருடங்களில் இன்று ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வீடியோவில் அந்த வர சாங்கு ரியலி ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் சேர்மன், இமிடியேட் பாஸ் சேர்மன். ஏன்னா ஒரு இடம் வாங்கிறது ஒரு விவசாயி யாருனாலும் ஒரு கைப்பிடி மண் எடுக்கிறதுன்றது அது ஒரு பெரிய விஷயம். அந்த கைப்பிடி மண்ணை வாங்கி அதை இந்த சங்கத்துக்காக ஒப்படைத்து அதில் பில்டிங் கட்டணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதில் நம்முடைய காப்பாளரோட சொன்னாங்க, என்ஜினியர் இங்கேயே இருக்கார், அவர் பார்த்துக்கலாம் கட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி பண்ணணும்? 30 நாளில் உங்களுக்கு தேவையான அந்த பிளானை அப்ரூவல் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் தயாராக இருக்கின்றார்கள். அதை 30 நாட்களில் நீங்கள் அந்த அப்ரூவலை பெற்று, ஏன்னா நம்ம பில்டர்ஸ் அசோசியேஷனில் டீவியேட் பண்ண வேண்டாம், 30 நாளுக்குள்ள அப்ரூவலை வாங்கிட்டு பில்டிங்க்கு பூஜை போடுங்க என்ற என்னுடைய அவாவை இந்த இடத்துல தெரிவித்து, மேலும் இந்த திண்டுக்கல் மையம் இன்னும் அடுத்து வரும் தலைவர்களால் நன்றாக வளர்ந்து அண்ணன் திருசங்கண்ணன் கூறியது போல வரும் காலங்களில் மாநில தலைவர் மற்றும் அதையும் மீறி அனைத்து பொறுப்புகளும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கடந்த வருடம் சிறப்பாக செயல்பட்ட தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், இந்த வருடம் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட இருக்கும் நிர்வாகிகள் தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, எங்களுடன் என்னுடைய அண்ணன் திரு ஜெகநாதன் அவருக்கும் நான் செக்ரட்டரி வந்திருக்கேன். அவர் மாநில தலைவர் இருக்கும்போது அவருடைய இதையும் இந்த இடத்துல பதிவிட்டு, இந்த நல் வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. திரு வெள்ளைச்சாமி அவர்கள். அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் திண்டுக்கல் மையத்தின் 37வது பதவியேற்பு விழாவுக்கு என்னை அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவுக்கு வருகின்றிருக்கும் அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் தேசிய தலைவர் ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கும், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை உள்ளடங்கிய மாநில தலைவர் திரு பி பழனிவேல் அவர்களுக்கும், தேசிய காப்பாளர் அருமை சகோதரர் திரு திரிசங்க அவர்களுக்கும், நமது மாநிலத்தின் அகில இந்திய கட்டுநர் சங்க மாநில செயலாளர் அருமை அண்ணன் திரு கே வெங்கடேசன் அவர்களுக்கும், இந்த
திண்டுக்கல் மையத்தின் விழாவினை சிறப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கும் மூத்த உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஜனகர் அவர்கள் மற்றும் மீனாட்சி சுந்தரம், இந்த மையத்தின் சார்ட்டர்ட் சேர்மனாக விளங்கி கொண்டிருக்கும் எங்களுக்கெல்லாம் பழைய காலத்திலிருந்து தெரியும் திரு தாண்டவகிருஷ்ணன் ஐயா அவர்களையும், அன்பு அருமை மாமா திரு காதர் அவர்களையும் அவர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று பதவியேற்று அமர்ந்திருக்கும் திரு பவுல்ராஜ் அவர்களை வாழ்த்தியும், இதற்கு முன்னால் சிறப்பாக செய்து இந்த தேனி மையத்திற்கு புதிய கட்டிடத்தை கட்டதற்காக இடத்தை வாங்கி கொடுத்த அனைவருடைய ஆதரவோடு இதை செயல்படுத்தினேன் என்று பெருமையாக கூறி அமர்ந்திருக்கும் திரு திண்டுக்கல் மையத்தின் முன்னாள் தலைவர் தர்மலிங்கம் அவர்களையும் வாழ்த்தி, அவருடன் இணைந்து பணியாற்றிய அந்த செயலாளர் பொருளாளர் அந்த டீம் அவர்களையும் வாழ்த்தி, அனைவரும் இதேபோல் இந்த திண்டுக்கல் மையம் என்றென்றும் நாங்கள் சிறப்பாக பார்க்க வேண்டும், வைப்ரண்ட்டாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அண்ணன் காப்பாளர் அண்ணன் திரிசங்கவர் சொல்ல போல வருகின்ற சுற்றில் உங்களை மாநில பொறுப்பில் அமர வைக்க நானும் உறுதியாக அவருடன் துணை நிற்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கும் திரு ஜோசப் அவர்கள், அரவிந்த் நெப்போலியன் அவர்கள், அடுத்தபடியாக சிட்டி பிளானர் திண்டுக்கல் மாநகராட்சி இன்ஜினியர் வி ஜெயக்குமார், விழா சற்று நேரத்தில் முடிய இருப்பதால் அனைவரும் அமர்ந்திருக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நமது மூத்த உறுப்பினர் இளைஞர் இன்றைய விழாக்குழு தலைவர் இன்ஜினியர் பி ஜனகர் அவர்கள், விழாக்குழு துணைத் தலைவர் இன்ஜினியர் யு மீனாட்சி சுந்தரம், ஜிசி மெம்பர் இன்ஜினியர் எம் வீரமார்பன், நன்றி அகில இந்திய தலைவர் அவர்களே. அடுத்து வைஸ் சேர்மன் கேபி இளங்கோ, செக்ரட்டரி பால்ராஜ், ஜாயிண்ட் செக்ரட்டரி சந்திரகுமார், ட்ரெஷரர் மாரியப்பன், டிசி மெம்பர் இன்ஜினியர் உதயகுமார், டிசி மெம்பர் இன்ஜினியர் சி இளங்கோ, ஏங்க இந்த 20வது ஐட்டம் ஒன்று போட்டிருக்கிறது யார் வாசிக்கிறது? 20வது ஒரு ஐட்டம் போட்டிருக்கு, எம்சிஏ கௌரவித்தல். உனக்குலாம் இல்லை, என்னப்பா பேச பண்ணி? இல்லை, நீங்கள் சொல்ல, இல்லை நீ பேசு.
இன்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த எம்சி இன்ஜினியர் MES சேர்மன் வெலிங்டன் அவர்களையும் கௌரவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றியுரை இன்ஜினியர் செயலாளர். திணைத்துணை நன்றி செய்தும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் எனும் நன்றி பாராட்டும் வள்ளுவரின் குரலுக்கு இணங்கி நமது BAI திண்டுக்கல் சென்டரின் 37வது பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறும் வாய்ப்பிற்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அழைப்பிற்கிணங்கி இங்கு வருகை புரிந்து நமது திண்டுக்கல் மையத்தின் 37வது வருட தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்பினை திறம்பட செய்து வைத்து அவர்கள் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செயல்பட ஊக்குவிக்கும் நமது பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நேஷனல் பிரசிடென்ட் இன்ஜினியர் K. விஸ்வநாதன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியினை நமது திண்டுக்கல் மையத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் தொடக்க நாளிலிருந்து செயல்முறையாய் தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் நமது BAI திண்டுக்கல் அமைப்பில் தங்களையும் இணைத்து கொண்ட புதிய உறுப்பினர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மேலும் தன்னம்பிக்கை வார்த்தைகளை வாய்ப்புகளாய் தந்த நமது சிறப்பு விருந்தினர் BAI ஸ்டேட் சேர்மன் இன்ஜினியர் பழனிவேல் அவர்களுக்கு உளம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வினை திட்பம் என்பது ஒருவருக்கு மனத்திற்பம் என்பது போல பல்வேறு பணிகளுக்கிடையிலும் எங்கள் அழைப்பிற்கிணங்கி வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்கிய BAI ட்ரஸ்டி திரு M. திரிசங்கு அவர்களுக்கு எங்கள் மையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிறைந்தது என்பதனை தன் வார்த்தைகளால் கருத்தூட்டிய ஹானரபிள் ஸ்டேட் செக்ரட்டரி திரு K. வெங்கடேசன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களது அழைப்பினை ஏற்று கௌரவ விருந்தினர்களாக வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்த என்ஜினியர் J. சுப்பிரமணியன் EE திண்டுக்கல் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் மற்றும் V. ஜெயக்குமார் சிட்டி பிளானர் திண்டுக்கல் சிட்டி முனிசிபல் கார்ப்பரேஷன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். BAI திண்டுக்கல் சென்டரின் முன்னோடிகளும் இளம் தலைவர்களை வழிநடத்தும் வழிகாட்டிகளும் மேலும் இந்நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்துவதற்கு ஒருங்கிணைத்த பதவியேற்பு கமிட்டி சேர்மன் என்ஜினியர் P. ஜனகர் சார் மற்றும் கோ சேர்மன் என்ஜினியர் U. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். செயற்கரிய செய்வர் பெரியர் தங்கள் தடம் பதித்து சென்ற பாதையில் வலம் வருபவர்களை தக்க ஆலோசனை சொல்லி வழிநடத்தும் நமது மையத்தின் பட்டய தலைவர் என்ஜினியர் தாண்டவகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் நமது முன்னாள் தலைவர்கள் என்ஜினியர் BS முருகேசன், என்ஜினியர் SR ரவிச்சந்திரன், என்ஜினியர் C. இளங்கோ, என்ஜினியர் D. பிரேம்குமார், என்ஜினியர் S. பூபேஷ் குரு, என்ஜினியர் K. மணிவண்ணன், என்ஜினியர் A. குழந்தைராஜ், என்ஜினியர் PTK ரவிச்சந்திரன், என்ஜினியர் N. முகமது அப்துல் காதர், என்ஜினியர் R. பாலச்சந்திரன், திரு S. வெள்ளைச்சாமி, திரு M. என்ஜினியர் M. வீரமார்பன், என்ஜினியர் P. ஜனகர், என்ஜினியர் U. மீனாட்சி சுந்தரம், என்ஜினியர் G. உதயகுமார் மற்றும் 2023-24 ஆண்டு தலைவர் என்ஜினியர் M. தர்மலிங்கம், செயலர் என்ஜினியர் S. பால்ராஜ், பொருளாளர் என்ஜினியர் SP. மாரியப்பன் ஆகியோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய நமது மையத்தின் முன்னாள் தலைவர் என்ஜினியர் D. பிரேம்குமார் மற்றும் ஆர்வீர் நண்பர் என்ஜினியர் N. சரவணன் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நமது திண்டுக்கல் மாநகரில் நமது BAI அமைப்பினை திறம்பட பரிணமிக்க காரணமாய் அமைந்துள்ள நமது மையத்தின் EC உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியினை உரித்தாக்குகிறோம். மேலும் இவ்விழா அரங்கினை வழங்கிய நாயுடு மகாஜன மகால் நிர்வாகத்தினருக்கும் அரங்கத்தினை சிறப்பாக அலங்கரித்த நாகா ரெகுலேட்டர்ஸ் நிறுவனத்திற்கும் சிறப்பான ஒளி அமைப்பினை ஏற்படுத்தி கொடுத்த MP எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தாருக்கும் நிகழ்ச்சியினை அழகாக காட்சிப்படுத்திய LED டிஸ்பிளே உரிமையாளர் திரு ராஜா முகமது அவர்களுக்கும் எங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும் எங்களது புகைப்பட கலைஞர் மணி அவர்களுக்கும் நமக்கான இரவு உணவினை ஏற்பாடு செய்துள்ள திண்டுக்கல் புகழ் பிரியாணி மாஸ்டர் யூசுப் பாய் மற்றும் தண்டபாணி குழுவினருக்கும் மற்றும் எங்களது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்துள்ள நண்பர்கள் மற்றும் உறுப்பினர்களின் குடும்பத்தினர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எமது மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழா இனிதே நடைபெற பங்காற்றிய அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை உரித்தாக்குகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பித்த விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி.